ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் தான் உங்கள் தீக்குறையோட சேனல் தான் முகாஜ் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்மளோட வீடியோ எல்லாமே பெய்ட் ப்ரொமோஷன் வீடியோ. அதுபோக நம்மளோட ஸ்பான்சர்னு சொல்ல போனால் ஃபைவ் ஜொமேட்டோ, அதாவது ஆன்லைனில் நமக்கு தேவையான காசரி, ஸ்நாக்ஸ், பிஸ்கட் அந்த மாதிரி எல்லாமே ஆன்லைனில் கிடைக்கிறது. அதை வந்து நம்ம பை மோட்டோ ஆப்பில் நம்ம பண்ணி நம்ம ஆர்டர் பண்ணி வாங்குறதுனால நமக்கு டிஸ்கவுண்ட்டும் கொடுக்காங்க. சரியா? நம்ம இன்றைக்கி வீடியோ பார்த்துருந்தா இன்றைக்கி வந்து நம்ம தக்காளி சட்னி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். சரி, இது வந்து இங்கே சொல்ல போனால் தக்காளி சோக்குன்னு கூட சொல்லலாம். நம்ம என்னென்னா தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்துருக்கோம். அதை நம்ம ஹீட்டரில் நல்லா இதை வந்து நல்லா என்ன சொல்லதுக்கு நம்ம வந்து தீயிலையும் சுட்டுக்கலாம், அதுபோக கேஸ்லையும் சுட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து இதில் ஹீட்டரில் சுடுறேன். சரியா? வாங்க, ஒரு சைடு நல்லா இருந்தால் இந்த சைடு வெட்டிட்டு வந்துட்டு நம்ம அடுத்த பக்கம் வேகிறதுக்கு நம்ம பெரட்டி விடுவோம். அதனால் இந்த ஹீட்டரில் இருக்கும்போது நம்ம பாதுகாப்பாக கொஞ்சம் சேஃப்டியாக பண்ணணும். கரண்ட் வந்துடக்கூடாது. சரியா? இந்த மாதிரி பண்ணிடணும். அடுத்து வெங்காயம் நம்ம ஒரு வெங்காயம் வச்சுருவோம். அதுபோக இதை வந்து தாளிக்கனாலும் தாளிச்சிக்கலாம். இந்த மேலே பாருங்கள், நல்லா கருப்பு அந்த சைடெலாம் வந்துட்டு அடுத்து அந்த சைடு வந்துட்டுருக்கு. அடுத்து நம்ம வந்து ஒரு வெங்காயம் 2 பச்சை மிளகாய் எடுத்துருவோம். சரியா? இதை நம்ம வந்து நல்லபடியாக வெட்ட போகிறோம். தக்காளியோட தோலை உரிச்சாச்சு. உரிச்சதை நம்ம எடுத்து இதில் போட்டாச்சு. எல்லாத்தையுமே நம்ம வந்து உள்ளே போட்டாச்சு. சரியா? வெங்காயம், பச்சை மிளகா போட்டாச்சு. அதுக்குள்ள நம்ம வந்து கடுகெண்ணெய் வச்சுருக்கோம். இதில் வந்து கொஞ்சம் சீரகம் போட்டு நம்ம சூடு ஏறினோடனே நம்ம இது பண்ண வேண்டியதான். தாளித்து இதில் ஊற்றிட்டா சட்னி ரெடி. நம்ம பண்ண சட்னி ரெடி. நம்ம சாப்பிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட். நம்ம வீடியோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அடுத்து பை மோட்டோவில் எல்லாருமே வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள். பர்ச்சேஸ் பண்ணி தேவையான பொருளை வந்து யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு அதை பண்ணி நீங்கள் எல்லோரும் பயன்படுங்க. தேங்க்யூ.